இருங்க டக்குன்னு ஒரு தாட் குயிக்காக ஒரு ஃபேக்ட் கேட்டுட்டு போங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குமா? கண்டிப்பாக நிறைய இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. நிறைய ஸ்டேஜஸ் கூட இருக்குது. அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நிறைய ஸ்டேஜஸும் இருக்குது. 5 ஸ்டேஜ் இருக்குது மொத்தம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு திருப்பி ரெக்கவரி இருக்குங்கிறது மானிட்டர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. 3 விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3மே சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது. ஆனால் அதே இதில் ஃபெயிலியர் ரேட்ஸும் இருக்குது. ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை கேர்ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ண முடியும். அதனால் எதோ விழுந்தோம் எதோ அடிப்பட்டதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்மளும் இதை கேர்ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டோம்னா சேஃபாக இருக்கலாம். புரியுதா? டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கே சிம்டம்ஸ் ஏதாவது தெரியாதா மேம்? சிம்டம்ஸ் வந்து மெயினாக ஹெமராஜிக் ஷாக் தான் நடக்கும் அதில். ஸோ மெயினாக வந்து நமக்கு ஹெமரேஜிக் ஷாக்னா நம்ம உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கிறப்போ பிளட் லாஸ் அதிகமாகிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்குள்ள ஆல்ட்ரு ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்ட் ரேட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஹெமரேஜிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ டேக் ஹோம் மெசேஜ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் மேம்? இந்த டேக் ஹோம் மெசேஜ்ங்கிறது முக்கியமாக ஏதாவது ஒரு அடிபடுது, எதிர்பாராதமாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நம்ம வந்து போய் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கறதோடு நிறுத்தாமல் ஃபாலோ பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். எந்த விதமான சின்ன சிம்டம் வந்தாலும் உடனே நம்ம அதுக்கான ஃபைண்டிங்ஸ் என்ன இஷ்யூங்கிறத கண்டுபிடிக்கிறது நல்லது. ஓரளவுக்கு நாலேஜபிளாக நம்ம அதை அனலைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ.